students, welcome to Just Add Maths. இந்த வீடியோல நம்ம exercise 2.4ல இருக்கிற first 3 sums பார்க்கலாம். First sum, find the next 3 terms of the following sequences. So first subdivision பார்த்தீங்கன்னா 8, 24, 72 etc. So ஒவ்வொரு subdivision-ஆ பார்க்கலாம். 3 subdivision இருக்கு. So question பார்த்தீங்கன்னா find the next 3 terms of the following sequences. So அவங்க வந்து ஏற்கனவே 3 or 4 terms கொடுத்திருப்பாங்க சீக்வென்ஸ்ல. நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற 3 terms கண்டுபிடிக்கணும். So இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே example sumsல பார்த்திருக்கோம். So அதே மாதிரி மெத்தட் தான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 8, 24, 72 etc. So நம்ம 8 வந்து first term, 24 second term, 72 third term. So A1 பார்த்தீங்கன்னா 8, A2 பார்த்தீங்கன்னா 24. 24 நம்ம 8 வச்சு எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். So 8 வச்சு எழுத முடியும் 24. 8 3s are 24. So 8 into 3. அதே மாதிரி 72. 72 நம்ம எப்படி எழுதலாம்னா 24 வச்சு எழுத ட்ரை பண்ணலாம். So 24 into 3 என்ன வருதுன்னு செக் பண்ணுங்க. So 2, 1, 72. So 72 can be written as 24 into 3. So இந்த sequence எப்படி போகுதுன்னா first term 8 ன்னு கொடுத்திருக்காங்க, second term 8 into 3, அதாவது first term into 3 பண்ணியிருக்காங்க, third term second term into 3 பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம next 3 terms கண்டுபிடிக்கிறதுக்கு previous termோட நம்ம 3 multiply பண்ணணும். ஸோ A4 is equal to 72 into 3 which is equal to, so 72 into 3 na 3 2s are 6, 21. So 216. A5 is equal to previous term into 3. So previous term 216. So 216 into 3. So 216 into 3, 648. Next பார்த்தீங்கன்னா A6. A6 வந்து previous term into 3. So 648 into 3. So A6 is equal to 648 into 3. So 648 into 3, 1944. So நமக்கு next 3 terms கேட்டிருக்காங்க. ஏற்கனவே A1, A2, A3 கொடுத்திருக்காங்க. நம்ம A4, A5, A6 கண்டுபிடிச்சிட்டோம். So answer எழுதும்போது the sequences அப்படின்னு போட்டு அவங்க கொடுத்ததுல இருந்து next 3 terms வரைக்கும் எழுதிக்கோங்க. So 8, 24, 72, 216, 648, 1944, etc. ஸோ கண்டிப்பாக எக்ஸட்ரா போட்டுக்கணும், ஏன்னா அது வந்து ஃபைனைட் சீக்வன்ஸா இல்லை இன்ஃபைனைட் சீக்வன்ஸா நமக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 terms கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் எழுதிட்டு எக்ஸட்ரா போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்டில் 5, 1, -3 etc. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5, 1, -3. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 இருக்குது, செகண்ட் டேர்ம் 1 இருக்குது. ஸோ 5லேருந்து நம்ம 1 எப்படி கொண்டு வரலாம், 5லேருந்து 4 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ -4. அதே மாதிரி 1லேருந்து -3 எப்படி கிடைக்கும், அகெயின் -4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு சப்ராக்ட் பண்ணால் நமக்கு -3 கிடைக்கும். ஸோ A1 வந்து 5 கொடுத்துருக்காங்க, A2 வந்து 5 minus 4 1, A3 is equal to 1 minus 3 minus 4. அதே மாதிரி நம்ம A4 எப்படி பண்ணலாம், ப்ரீவியஸ் டேர்ம் கூட 4 நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ -4 minus 4 minus 8, 1 minus 3. So 5 minus 4 1, 1 minus 4 minus 3, minus 3 minus 4 minus 7. A5 பார்த்தீங்கன்னா -7லேருந்து அகெயின் 4 நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ஸோ -4 -11. A6
again previous term minus 11, minus 11லேருந்து 4 subtract பண்ணும். So minus 11 minus 4 minus 15. So இதில் previous term ஓட 4 subtract பண்ணி எழுதியிருக்காங்க, அதான் நம்மளோட sequence. Therefore the sequence is 5 1 minus 3 minus 7 minus 11 minus 15 etc. So இதுதான் வந்து நம்மளோட next 3 terms. இப்போ next subdivision பார்க்கலாம். third 1/4, 2/9, 3/16, etc. So இதில் பார்த்தீங்கன்னா a1 is equal to 1/4, a2 is equal to 2/9, a3 is equal to 3/16 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்லேருந்து 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ ஃபோர்த் டேர்முக்கு நியூமரேட்டரில் 4 வரும், ஃபிஃப்த் டேர்முக்கு நியூமரேட்டரில் 5 வரும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஏ என்ன இருக்கோ அதுதான் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 9 16 இந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்கொயர் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ 4 வந்து நம்ம 2 ஸ்கொயருன்னு எழுதலாம், 9 வந்து 3 ஸ்கொயருன்னு எழுதலாம், 16 4 ஸ்கொயர் எழுதலாம், இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு இருக்குது. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அந்த மாதிரி போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ a4னா நியூமரேட்டரில் 4 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்கொயர், இங்கே 2/3 ஸ்கொயர், இங்கே 3/4 ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ அப்போ a4 என்ன வரும்? 4/5 ஸ்கொயருன்னு வரணும். ஸோ 4/5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் 25, ஸோ 4/25. அதே மாதிரி a5 பார்த்தீங்கன்னா 5/6 ஸ்கொயர். ஸோ அடுத்தடுத்த நம்பரோட ஸ்கொயர் டினாமினேட்டரில் வரணும். ஸோ 5/6 ஸ்கொயர் 5/36. நெக்ஸ்ட்டு a6 பார்த்தீங்கன்னா 6/7 ஸ்கொயர் 6/49. ஸோ இது வந்து நியூமரேட்டரில் 1 2 3 4 5 6 அப்படி போகுது. டினாமினேட்டரில் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. ஸோ நம்மளோட சீக்வன்ஸ் என்ன? The sequence is 1/4, 2/9, 3/16, 4/25, 5/36, 6/49 etc. ஸோ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சீக்வன்ஸ் எழுதிட்டு எக்ஸட்ரா போட்டுக்கோங்க. ஸோ இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம்மில் ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்காங்க, நம்ம சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் சம், find the first 4 terms of the sequences whose nth terms are given by. ஸோ இங்கே வந்து nth term கொடுத்துருக்காங்க. nth termனா நமக்கு தெரியும் an, அதை வந்து நம்ம ஜென்ரல் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா an is equal to n cube minus 2. ஸோ ஜென்ரல் டேர்ம் an is equal to n cube minus 2 கேட்டிருக்காங்க. நம்மளை ஃபர்ஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் என்னலாம்? a1, a2, a3, a4. ஸோ இது 4 தான் வந்து ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ். ஸோ இந்த 4 நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரல் டேர்ம் ஏஎனில் என்க்கு பதிலாக 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு நம்மளோட டேர்ம்ஸ் கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏஎனில் என்க்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க. ஸோ என்ன வரும்? a1 is equal to, இங்கேயும் n இருக்குது, ஸோ 1 cube minus 2. 1 cube is 1, ஸோ 1 minus 2 minus 1. இப்போது a2னா an is equal to n cube minus 2ல nக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ a2 is equal to 2 cube minus 2, 2 cube 8, ஸோ 8 minus 2 6. அப்புறமா a3னா nக்கு பதிலாக 3, ஸோ 3 cube minus 2. 3 cube னா
3 into 3 9, 9 into 3 27. So 27 minus 2 25. Next A4. So n க்கு பதிலா 4. So 4 cube minus 2 which is equal to 4 cube 4 4s are 16, 16 4s are 64. So 64 minus 2 62. Therefore the first 4 terms of the sequence are minus 1 6 25 62. இங்கே நீங்கள் எக்ஸட்ரா போட வேணாம், ஏன்னா நமக்கு கேட்டதே வந்து 4 டேர்ம்ஸ் மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. ஸோ -1 6 25 62 அப்படின்னு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம் கொடுத்து நம்மளை டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. என்க்கு பதிலாக அவங்க எந்த டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். Second subdivision, an is equal to minus 1 the whole power n plus 1 n into n plus 1. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த எக்ஸாம்பிள் சம்மில் -1 the whole power n plus 1 இந்த மாதிரி -1 டேர்ம் இருந்ததுன்னா ஏஎனில் நம்மளோட சீக்வன்ஸில் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் கிடைக்கும். அதாவது ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு வந்து சைன் வந்து மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்க்கு பதிலாக 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்க்கு பதிலாக 1. ஸோ A1 is equal to இங்கே இருக்கிற எல்லா எண்லேயுமே நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ -1 the whole power 1 plus 1, இங்கேயும் ஒரு எண் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக 1 இன்ட்டு ப்ராக்கெட்டில் 1 plus 1 which is equal to -1 the whole power 1 plus 1னா -1 the whole square 1 into 1 plus 1 2 which is equal to -1 the whole squareனா இங்கே மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ -1 the whole square ப்ளஸ் 1 ஆகிடும். ஸோ 1 into இந்த 1 into 2 2 ஆகிடும். ஸோ ஆன்சர் 2. அப்போது A1ஓட நம்பர் நமக்கு A1ஓட டேர்ம் வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது என்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A2 is equal to again ரைட் ஹேண்ட் சைடில் எல்லா எண்க்கு பதிலாகவும் 2. ஸோ -1 the whole power 2 plus 1 2 into 2 plus 1 which is equal to -1 the whole power 2 plus 1 3, இங்கே ஒரு 2 இருக்குது, 2 into 2 plus 1 3. ஸோ 2 into 3 which is equal to -1 the whole cubeனா -1 தான், ஏன்னா -1 odd பவர்னா -1 -1 ஈவன் பவர்னா 1. ஸோ நமக்கு இங்கே -1 odd பவர் இருக்குது, அதனால் -1 தான் இன்ட்டு 3 2s are 6 which is equal to -6. ஸோ A2ஓட ஆன்சர் -6. இப்போது A3 கண்டுபிடிக்கலாம். ஸோ A3 is equal to -1 the whole power 3 plus 1 3 into 3 plus 1 which is equal to -1 the whole power 4 3 into 4 which is equal to -1 the whole power 4 na 1 ஏன்னா ஈவன் நம்பர் 4. ஸோ -1 the whole power 4 is 1 into 3 4s are 12 which is equal to 12. இப்போ A4 is equal to again -1 the whole power 4 plus 1 4 into 4 plus 1 which is equal to -1 the whole power 5 4 into 5 which is equal to -1 the whole power odd numberனா நமக்கு -1 தான் வரும். ஸோ -1 into 4 5s are 20 which is equal to -20. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் டேர்மில் ஒரு -1 the whole power n plus 1 இருக்குது. அதனால நமக்கு ஆன்சரில் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர், இது ஒரு நெகட்டிவ் நம்பர், இன்னொரு பாசிட்டிவ் நம்பர், இன்னொரு நெகட்டிவ் நம்பர், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன்ஸ் வரும். ஸோ therefore the first 4 terms of the sequence are first term 2, so 2 comma -6 comma 12 comma -20. So 2 -6 12 -20. இப்போ third subdivision பார்க்கலாம். So third
an is equal to 2n square minus 6. So solution n க்கு பதிலா 1 2 3 4. So a1 is equal to 2 into 1 square minus 6. 1 square 1 தான். So 2 into 1 minus 6. 2 minus 6 minus 4. இப்போ n க்கு பதிலா 2 போட்டுக்கோங்க. a2 is equal to 2 into 2 square minus 6. So 2 square வந்து 4. So 2 into 4 minus 6. 2 4s are 8. So 8 minus 6, 2. இப்போ a3. a3 is equal to 2 into 3 square minus 6. So 3 square 9. So 2 into 9 minus 6. 9 2s are 18. So 18 minus 6, 12. Next a4 is equal to 2 into 4 square minus 6. 4 square 16. So 2 into 16 minus 6, which is equal to 16 2s are 32. 32 minus 6, 26. So easy தான். n க்கு பதிலா 1 2 3 4 substitute பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது the first 4 terms of the sequence are -4 2 12 26 அப்படின்னு எழுதிருங்க. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது அவங்க சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஜென்ரல் டேர்ம் an கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்டு find the nth term of the following sequences. So first subdivision 2 5 10 17 etc. So solution இதில் பார்த்தீங்கன்னா 2 5 10 17 etc. ஸோ இதில் வந்து ஏதாவது பேட்டர்ன் இல்லைனா அரேஞ்ச்மெண்ட் இருக்கா, ஏதாவது காமன் நம்பர்ஸ் ஆட் ஆகுதா இல்லைனா சப்ராக்ட் ஆகுதா மல்டிப்ளை ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறம் 5 இருக்குது. ஸோ 2 + 3 5 வரும். இது ஒரு பேட்டர்ன் சான்ஸ் இருக்குது. ஆனால் அகெயின் 5 + 3 நமக்கு 10 வராது, 8 தான் வரும். ஸோ +3 ஆட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ வேறு என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு யோசிச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 5 இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா a1 வந்து 2 கேன் பி ரிட்டன் அஸ் 1 + 1 எழுதலாம், கரெக்டாக. இப்போ a2 வந்து 5 எப்படி எழுதலாம், 4 + 1 எழுதலாம். ஸோ 4 + 1. அதே மாதிரி 10 எப்படி எழுதலாம், 10 is equal to 9 + 1. அதாவது நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா எல்லா நம்பரையும் ஏதோ ஒரு நம்பர் கூட +1 எழுத முடியுமா அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ 10 கேன் பி ரிட்டன் அஸ் 9 + 1. இப்போது 17. ஸோ 17 கேன் பி ரிட்டன் அஸ் 16 + 1. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு +1 எல்லாமே ஒரு டேர்மாக இருக்குது எல்லா இதுலேயுமே. இன்னொன்று 1 4 9 16 இது எல்லாமே வந்து ஸ்கொயர்ஸ் ஆஃப் 1 2 3 4, கரெக்டாக. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 ஸ்கொயர் + 1ன்னு எழுதலாம். இந்த 4 + 1 நம்ம 2 ஸ்கொயர் + 1ன்னு எழுதலாம். 9 + 1 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 3 ஸ்கொயர் + 1. அதே மாதிரி 16 4 ஸ்கொயர் + 1ன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி வரும், a5 எப்படி எழுதலாம், இந்த நம்பர் இல்லாமல் இதுலேருந்தே நம்ம எழுதிடலாம். ஸோ a5 கேன் பி ரிட்டன் அஸ் 5 ஸ்கொயர் + 1. a6 கேன் பி ரிட்டன் அஸ் 6 ஸ்கொயர் + 1. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ a1 1 ஸ்கொயர் + 1ன்னு எழுதியிருக்காங்க. a2 2 ஸ்கொயர் + 1. a3 3 ஸ்கொயர் + 1. a4 4 ஸ்கொயர் + 1. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போ a நம்ம எப்படி எழுதலாம், n ஸ்கொயர் + 1 அப்படின்னு எழுதலாம். So therefore an is equal to n square plus 1 where n belongs to natural numbers. So இங்கே பார்த்தீங்கன்னா a1 1 square plus 1, a2 2 square, a3 3 square. அதே மாதிரி an n square, இன்னொரு ஒரு +1 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ therefore an is equal to n square plus 1. ஸோ நம்மளோட general term of this given sequence என்னன்னா an is equal to n square plus 1. ஸோ நீங்கள் எப்படி எழுதணும்னா the general term of the
sequences. an is equal to n square plus 1 where n belongs to natural numbers. So n belongs to n கண்டிப்பா எழுதிக்கோங்க. So இப்போ next subdivision பார்க்கலாம். So next 0, 1/2, 2/3, etc. So இப்போ பார்த்தீங்கன்னா a1 வந்து 0, a2 வந்து 1/2, a3 2/3. ஸோ நம்ம 0வை 0/1ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 3/1னா அது வந்து 3 தான், 4/1னா 4. அதே மாதிரி எந்த நம்பர் டிவைடட் பை 1னாலும் அது வந்து அந்த நம்பர் தான். அதே மாதிரி 0/1னாலும் அது வந்து 0 தான். ஸோ நான் 0வை எப்படி எழுதிக்க போகிறேன்னா a1 is equal to 0/1 அப்படின்னு எழுதிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன பேட்டர்ன் இருக்குன்னா a1 இருந்ததுன்னா டினாமினேட்டரில் 1 இருக்குது, a2 இருந்ததுன்னா டினாமினேட்டரில் 2 இருக்குது, a3 இருக்குன்னா டினாமினேட்டரில் 3 இருக்குது. ஆனால் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டர் 0வை நம்ம எப்படி எழுதலாம்? 1 - 1ன்னு எழுதலாமா? ஸோ 1 - 1/1 a1. அதே மாதிரி a2ஓட நியூமரேட்டர் எப்படி எழுதலாம்? 2 - 1 1 தான். ஸோ 2 - 1/1. அதே மாதிரி a3க்கு டினாமினேட்டரில் 3 இருக்குது, நியூமரேட்டரில் 2 இருக்குது. ஸோ 2வை 3லேருந்து எப்படி கொண்டு வரலாம்? 3 - 1ன்னு எழுதலாம். ஸோ 3 - 1/3. அதே மாதிரி a4ரை நம்ம எப்படி எழுதலாம்னா 4 - 1/4ன்னு எழுதலாம். a5வை 5 - 1/5ன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து 1 இருக்குன்னா 1 - 1/1ன்னு இருக்குது. 2 இருந்ததுன்னா 2 - 1 கீழே வந்து 2. ஸோ டினாமினேட்டரில் 2 இருக்குது. அதே மாதிரி 3 இருந்ததுன்னா 3 - 1/3. 4 இருக்குன்னா 4 - 1/4. 5 இருக்குன்னா 5 - 1/5. ஸோ இதில் n இருந்ததுன்னா எப்படி எழுதலாம்? n - 1/nன்னு எழுதிக்கலாம். ஸோ therefore an is equal to n - 1/n. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இப்போ வந்து a3 டேர்ம் எடுத்துக்கோங்களேன். a3 டேர்ம்லேருந்தே நம்ம an எடுத்துக்கலாம். அதாவது 3ஐ எடுத்துகிட்டு அப்படியே n சப்ஸ்டியூட் பண்ணிடணும் நீங்கள். ஆனால் ஒரே பேட்டர்ன் எல்லாத்துக்கும் வருதான்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடணும். ஸோ a1 வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக 0/1ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ 0/1னை 1 - 1/1ன்னு எழுதுனா நமக்கு 0 தான் வரும். அதே மாதிரி a2 பார்த்தீங்கன்னா 1/2, 2 - 1/2ன்னு எழுதணும்னா நமக்கு 1/2 தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு a டேர்ம் எடுத்து அந்த நம்பருக்கு பதிலாக n சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஜென்ரல் டேர்ம் கிடச்சிரும். ஸோ an is equal to n - 1/n. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜென்ரல் டேர்ம் கரெக்டாக செக் பண்ணோன்னா நீங்களே வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஒரு 4 to 5 n is equal to 1 to 5 அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் வருதுன்னா உங்களோட ஜென்ரல் டேர்ம் கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி பேட்டர்ன் எல்லா டேர்ம்ஸுக்குமே இருக்கணும். அதுதான் வந்து இதோட மெயின் கன்சர்ன். ஸோ அது இருந்ததுனாலே நம்மளோட ஜென்ரல் டேர்ம் நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இப்போது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ n belongs to n கண்டிப்பாக எழுதணும். ஸோ தேர்டு 3 8 13 18 etc. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a1 வந்து 3, a2 வந்து 8, a3 பார்த்தீங்கன்னா 13, a4 பார்த்தீங்கன்னா 18. ஸோ இப்போது இது வந்து 3 வந்து அப்படியே இருக்குது. 8 can be written as 3 plus 5, 13 can be written as 8 plus 5, 18 can be written as 13 plus 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி உள்ள நம்பர் கூட 5 ஆட் பண்ணி நமக்கு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து நம்மளால் ஜென்ரல் டேர்மாக எழுத முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி வந்ததுன்னே தெரில. ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம வந்து ரேண்டமாக வச்சுருக்கோம். ஸோ 3 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நமக்கு ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டேர்மும் எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக தெரியணும். ஸோ இந்த 3க்கு நம்மளால் n வச்சு எதுவுமே எழுத முடியாது. ஸோ இப்போ நம்ம இன்னொன்று என்ன ட்ரை பண்ண போகிறோன்னா
இதில் எல்லாத்துலேயுமே 5 ஆட் ஆகுதா? ஸோ 5 டேபிள்ஸ் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 5 டேபிளில் என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும்? 5, 10, 15, 20 இந்த மாதிரி 5 டேபிள் போயிட்டே இருக்கும் கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 டேபிள் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 minus 2 3, 10 minus 2 8, 15 minus 2 13, 20 minus 2 18 வருது. அதாவது 5 டேபிள் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ் எல்லாமே எடுத்தோன்னா ஒவ்வொரு நம்பர்லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் எல்லாமே கிடைக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் சேர்த்தே கிடைக்குது. அதாவது 5லேருந்து 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 3 கிடைக்குது. ஸோ நமக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். ஸோ இப்போ 3 எப்படி வருதுன்னா 5 minus 2 அதுலேருந்து தான் நமக்கு 3 கிடைக்குது. ஸோ இந்த 5ஐ நான் வந்து 5 into 1ன்னு வச்சுக்க போகிறேன். ஸோ 5 into 1 ரெண்டுமே சேம் தான். ஸோ எனக்கு வந்து A1 இருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து 5 into 1 minus 2 அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த 8ஐ நான் வந்து எப்படி எழுதலாம்? 10 minus 2ன்னு எழுதலாம். இந்த 10ஐ நான் எப்படி எழுதலாம்? இன்னும் நான் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 5 into 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ 5 into 2 minus 2. அதே மாதிரி 13 எப்படி எழுதலாம்? 15 minus 2. ஸோ 15 minus 2. 15 எப்படி எழுதலாம்னா 5 into 3. ஸோ 5 into 3 minus 2. அதே மாதிரி 18 எப்படி எழுதலாம்? 20 minus 2. 20 அகெயின் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 5 into 4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு A5 எப்படி வரும்? 5 into 5 minus 2ன்னு வரும். A6 எப்படி வரும்? 5 into 6 minus 2ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ A1னா 5 into 1 minus 2. A2னா 5 into 2 minus 2. A3னா 5 into 3 minus 2. A4னா 5 into 4 minus 2. அப்போ ANனா என்ன வரும்? 5 into n minus 2. So AN is equal to 5 into n minus 2, which can be written as 5n minus 2. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்தே நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து சும்மா ரேண்டமாக ஒரு நம்பராக இருக்கக்கூடாது. ஜென்ரல் டேர்ம் எழுதுறதுக்கு நமக்கு அதையும் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம்திங் வேறு ஏதாவது வச்சு நம்மளால் எழுத முடியணும். ஸோ அதனால் 5 into 1 minus 2, 5 into 2 minus 2 இது வந்து ஒரு பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. அதனால நம்ம ஒரு நம்பர் எடுத்துகிட்டு n சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ 5n minus 2. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5n minus 2. இந்த nக்கு பதிலாக நீங்கள் 1 2 3 4 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அகெயின் நமக்கு இந்த சீக்வன்ஸ் தான் வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ நம்மளோட ஜென்ரல் டேர்ம் கரெக்ட் தான். ஸோ இந்த சம்மோட நம்மளோட எக்ஸசைஸ் 2.4ஓட ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.